ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் திரு தானம் சிலம்பும் சிலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரிஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செயல்பாடுகளும் குணநலன்களும் எப்படி இருக்கும்? அப்போது பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள் உண்டு. அந்த 4 பாதங்களுமே சிம்ம ராசியிலே வரும். இந்த பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். அப்போது இந்த 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள், எந்த 1ஆம் பாதம்? பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் அப்படின்னா ஒழுக்க நெருக்கங்களை ஒழுக்க நெறிகளை அதிக கடைபிடிப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பொய் என்பது சொல்லக்கூடாது என்று நினைத்து பேசுபவனாக இருப்பான். அஞ்சா நெஞ்சன், எதையும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுபவனாக இருப்பான். பொருளாதாரம் என்ற விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு குறை இருக்காது. ஏன்னா இவருடைய எண்ணம் எதில் போனால் லாபம் வரும், எது செஞ்சால் செயலோ அல்லது தொழிலோ ஏதோ ஒரு வகையில் லாபத்தை குறிவைத்து செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பத்தாது. வருமானம் சம்பாதிக்கலாம், எண்ணமும் அதன் போல செயல்படலாம், தப்பேதும் இல்லை. நல்ல குணவான், திறமைசாலி. வசதி வாய்ப்புகள் குறைவு, வசதி வாய்ப்பு குறைவானதாகவே இருக்கும். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயமானாலும் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயமானாலும் பற்றாக்குறையாகவே வாழ்க்கையை நடத்துபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வியாபாரம், ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா. நைட் படுக்கும்போது யோசிப்போம், காலையில் போய் இந்த வியாபாரம் பண்ணால் 500 1000 நம்மளுக்கு மிச்சம் ஆகிடணும் அப்படின்னு யோசித்து தூங்க போவோம். ஆனால் 200 300 தான் வரும். ஆனால் அதிக திறமைசாலி, பேசக்கூடிய ஆற்றல் உண்டு, ஆனால் வருமானம் குறைவாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம். யார்? இந்த பூரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. அப்போது 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள், இந்த 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் விவசாயின்னு சொல்லலாம். அதாவது அழுக்காகக்கூடிய செயல்களை செய்பவனாக இருப்பான். விவசாயம்னா என்ன ஆகும்? நெல் நடுறோம்னா சேராகும், உடம்பெல்லாம் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். அப்போது இந்த ஜாதகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், செயல் சம்பந்தப்பட்ட விஷயம், அழுக்கான தொழில்களையே செய்யக்கூடியவனாக அதிகம் இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பிறரிடமிருந்து உதவிகள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவனாக இருப்பான். நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், தாய் தந்தையரிடம் அதிக உதவிகளை எதிர்பார்ப்பான். ஏன்னா அந்தளவுக்கு பொருளாதாரம் விஷயத்திலே ஓரளவுக்கு தான் வண்டி உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். வேட்டையாடுவதிலே வல்லவனாக இருப்பான். அப்போது தன் வீடு உண்டு, தன் தோட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு மனநிலையிலே காலம் உருண்டு கொண்டு போகும். வெளி உலகத்தில் இந்த பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் அதிகம் தெரிய மாட்டாங்க. அப்போது அன்றாடம் தோட்டமாச்சு வீடாச்சு, அல்லது எங்கே வேலைக்கு போனால் அந்த வேலையாச்சு வீடாச்சு, இப்படி தான் இருப்பாங்க. சுற்றுவதை ரொம்ப குறைவாக பயன்படுத்துவார்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை ஏதோ ஒரு மனக்கவலையுடன் வாழ்க்கையை நடத்துபவராக இருப்பார். ஏதோ ஒரு கவலை இருக்கும் மனசுக்குள்ளே. அது பொருளாதார விஷயமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அல்லது
சகோதர சகோதரிகள் அவர் மூலமாக இருக்கலாம், தாய் தந்தையர் மூலமாக இருக்கலாம், அல்லது தன் மனைவியின் மூலமாக கூட இருக்கலாம். இதை எப்படி நாம் அவர் ஜாதகத்தை பார்த்தா புரிஞ்சிடும், எந்த மனக்கவலையோடு இவர் வாழ்கிறாரு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்போது ஏதோ ஒரு மனக்கவலையோடு தான் வாழ்க்கையை காய் நகர்த்து கொண்டு சென்று கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த ஞானி, சிறந்த அறிவாளி, அடுத்தவர்களுக்காக அதிகமாக உழைப்பவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த பூ உலகிலே இந்த பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பேரும் புகழும் இருக்கும். பணம் இருக்கோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம், பேரும் புகழும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு 1 ரூபா தான் செலவு, வெளி உலகத்தில் 10 ரூபா செலவு. வீட்டுக்கு 1 ரூபா தான் கிடைக்கும், வெளியில் செலவு பண்ணுவார், தானாக வரும் போகும். பேரும் புகழும் வெளி உலகத்தில் இருக்கும், வீட்டில் வந்து இருக்காது. ஏன்னா வீட்டுக்கு 1 ரூபா தானே கொடுப்பாரு, அப்போ எப்படி இருக்கும் யோசிங்க. அப்போது நல்ல கௌரவம், நல்ல மரியாதையும் வெளி உலகத்தில் இந்த பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நல்ல பண்பாளன், சிறந்த அறிவாளி, பேசுவதிலே சிறந்த வல்லமை பெற்று இனிமையாக பேசக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் ஆன்மீகம், பக்தி மார்க்கம், கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் இவற்றையிலே இந்த ஜாதகனுக்கு நம்பிக்கை இருக்காது. ஏனென்றால் பிறரை தூற்றுவதிலே இவனுக்கு காலம் சென்று கொண்டு இருக்கும். நான் என்ன நிலைமை, எனக்கு என்ன நிலைமையிலே நான் என்ன நிலைமையிலே சென்று கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் இந்த ஜாதகனிடம் இருக்காது. முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவான், யாராக இருந்தாலும் அப்படி பேசுவான். அந்த பழக்கம் இந்த 4ஆம் பாதத்திலே பிறந்தவனுக்கு உண்டு. இதனால் இந்த ஜாதகனுக்கு ஆக வேண்டிய வேலைகள், நடக்க வேண்டிய வேலைகள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வராமல் போகலாம். ஏன்னா அதிகமாக இந்த ஜாதகனிடம் நெருங்க மாட்டாங்க, நெருங்காமல் இருப்பார்கள். அப்போது இவருக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் வேண்டுமென்றால் அந்த உதவிகளை செய்ய ஆள் இல்லாமல் போய்விடும். அந்த மாதிரி இருப்பார். அந்த மாதிரி குணம் இந்த ஜாதகனிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஏதோ ஒரு மனக்கவலையோடு இந்த ஜாதகன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் வெளியில் தெரியாது, திறமையாக பேசக்கூடியவனாக இருப்பான். உள்ளதான் தெரியும், போனதான் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் வெளியில் மட்டும் கம்பீரமாக நல்ல பேச்சாற்றலும் சிறந்த அறிவாற்றலும் உள்ளது போல இந்த ஜாதகன் வெளியில் காட்டிக்குவான். தான் மனதுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கும், அதை வெளியில் காட்டிக்காமல் செயல்படுபவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகனிடம் எப்போதும் யாராக இருந்தாலும் ரகசியங்களை சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு ரகசியம், குடும்பங்களில் எவ்வளோ விஷயம் இருக்குது, அதை பற்றி இவரிடம் யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொன்னோம்னா 5 நிமிஷம்தான். யாரெல்லாம் போகக்கூடாதோ அவர்களுக்கெல்லாம் இவர் கூறிய வார்த்தைகள் ஃபோனில் செகண்டில் போயிடும். இப்போ தான் ஃபோன் இருக்கே. அப்போது ரகசியங்களை அம்பலப்படுத்தி விடுவான், மான மரியாதைகளை செலவழித்து விடுவான், இப்படி சொல்லலாம். அதனால் இந்த ஜாதகனிடம் எச்சரிக்கையாக இருப்பது, எச்சரிக்கையாக செயல்படுவது மிக சிறப்பானதாக இருக்கும். இதுபோல இந்த பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்கள் இது பொது பலன்களாக தான் எடுக்கணும். இது அப்படி தான் எல்லோருக்கும் இப்படி இருக்குமான்னு ஜாதகத்தை பார்க்கணும், அப்போ தான் புரியும். வணக்கம்.